பிரியமான சபை மக்களே, இந்த 96வது சங்கீதம் யார் எழுதுனாங்கிற இது நமக்கு தெரியல. ஆனால் தேவனுடைய பெட்டி ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்த போது இது தாவீதால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் இந்த சங்கீதத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த சங்கீதத்துக்கு ராஜரீக சங்கீதம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ராஜரீக சங்கீதம், துதியை கற்றுக் கொடுக்கிற சங்கீதம், உலகமெங்கும் உள்ள படைப்புகள் அனைத்தும் கர்த்தரை துதிக்கின்ற ஒரு சங்கீதம், நியாயாதிபதிகளின் வருகையை குறிக்கின்ற ஒரு சங்கீதமாக இருக்குது. இந்த சங்கீதத்தில் என்னன்னா பாட்டு தான். தேவனை துதித்து நாம் பாடணும். எதுக்கு பாடணும்? எதுக்காக தேவனை துதித்து நம்ம பாடணும்? கர்த்தருக்கு வசனம் பாருங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்க. நல்ல குரல் தெரிஞ்சவங்களே, நல்ல இசைக்கிறவங்களே, நீங்கள் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள்னு இல்லை. யாருக்கு ராகம் இருக்கோ அவங்க தான் பாடணுன்னு இல்லை. யாருக்கு மியூசிக் தெரியுதோ அவங்க. பூமியில் உள்ள கர்த்தர் படைத்த அத்தனை பேரும் பாடணும். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை புகழ்ந்து பாடுங்க அப்படின்னு. ஏன் தேவனை துதித்து பாடணும்? இந்த பாட்டுன்றது தேவனையும் நம்மையும் இணைக்கும் ஒரு உறவு. தேவனையும் நம்மையும் இணைக்கும் ஒரு பேசிக்கிட்டே இருந்தேன்னா உங்களால் கேட்க மாட்டேன். டக்குன்னு ஒரு பாட்டு வருதுன்னு வச்சிங்களேன், நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த பாட்டில் திரும்பிடும். பாடல் எல்லாரையுமே, குழந்தை எப்படி கருவில் இருக்க குழந்தையிலேருந்து வயதான முதியவர்கள் வரை எல்லாரையும் ஈர்க்கிறது எதுதான்? பாட்டு தான். பாட்டு தான் எல்லாரையும் இருக்கும். இப்போ ஒரு பாடல் பாடும்போது நம்மளுடைய உள்ளத்தில் நம்மளை அறியாமல் ஒரு நெகிழ்ச்சி, அப்படியே ஒரு புத்துணர்ச்சி மாதிரி வரும் பாருங்கள். ஒரு பாடல், சில பாடல்கள் பாடும்போது நம்மளை அறியாமல் அழுதுருவோம். சில பாடல்கள் பாடும்போது உள்ளம் அப்படியே உடஞ்சி போயிடும். அந்த பாட்டு நமக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையோடு ஒத்து இருந்துச்சுன்னா நம்ம உள்ளம் என்ன செஞ்சிடும்? அப்படியே உடஞ்சிரும். சில பாடல் பாடும்போது, சில பாடல்களால் கடவுளை ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பாடல்கள் பாடும்போது உள்ளம் தொடப்படுகிறது, நம்முடைய விசுவாசம் கூடுகிறது, உள்ளம் உருகுகிறது. இந்த மாதிரி பாடல் பாடும்போது நிறைய பாடல் நம்ம உடம்புல நம்மளை அறியாமல் ஒரு மிராக்களை ஏற்படுத்திடும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்திடுது. ஏன் பாடணும்? அப்போ ஏசாயா 43:21 இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தியிருக்கேன், இவங்க என் துதியை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? கடவுளை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். இவங்களை என்னோட துதியை பாடுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன்? ஏற்படுத்தியிருக்கேன். இவங்க என் துதியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாடும்போது ஏனோ தானோ அப்படின்லாம் பாடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? ரட்சிப்பின் அனுபவத்தோடு அந்த பாடல் வரிகளை உணர்ந்து என்ன செய்யணும்? பாடணும். ஆவியோடு பாடணும், கருத்தோடு. அந்த பாடல் வரிகளில் உள்ள வார்த்தைகளை உணர்ந்து கருத்தோடு பாடணும். கர்த்தர் நல்லவர் அப்படின்ற ஒரு அனுபவத்தை ஏற்றுக்கிட்டு அதை மாதிரி பாடணும். பாடல் பாடும்போது பார்த்திங்கன்னா, நம்ம கையில் பேப்பர்லாம் வச்சுட்டு பாடினோம்னா அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த பேப்பரில் தான் இருக்கும், அந்த வார்த்தைகளில் இருக்காது. அதனால் நம்ம பாடும் பாடல்களை என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணும்போது நம்ம கண்ணை மூடிட்டு பாடும்போது அந்த வார்த்தைகள் நம்ம உள்ளுக்குள்ளே போய் கிரியேட் செய்யும். நம்ம பேப்பரை பார்த்துக்கிட்டே பாடும்போது அடுத்த வரி என்ன, அடுத்த வரி என்னன்னு அதில் தான் கான்சன்ட்ரேஷன் போமே ஒழிய வார்த்தையை நம்ம புரிஞ்சு என்ன செய்ய முடியாது? பாட முடியாது. அதனால் மேக்ஸிமம் பாருங்கள், எல்லா பாட்டையுமே நம்ம மனப்பாடம் பண்ணால் அவசியம் இல்லை. ஆதரவு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வரி வந்துடும். சின்ன பிள்ளைங்க கூட பாருங்களேன், ஸ்கூலில் பாடம் நடத்தும் போது அவங்களுக்கு உரையாடலாம் சொல்லித்தராமல் பாடல் மூலமாக சொல்லி கொடுத்தா சீக்கிரம் போய் அவங்கள ரீச் ஆகிடும். பாடலாம் இப்போ திருக்குறள்லாம் கூட பாடுறா சொல்லி ஏபிசிடியே இப்போ ராகத்தில் சொல்லிடுறாங்க. ஏபிசி அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைகளுக்கு வரல. இப்போ அது ராகமாக ஏபிசிடின்னு சொன்னோன்னே டக்குன்னு என்ன செஞ்சு குழந்தைங்களுக்கு புரிஞ்சிருது இல்லை. அப்போ எதுவுமே ராகமாய் பாடும்போது அது பிள்ளைகளை போய் சேர்ந்துடும். அப்போ இயேசு பிறந்தப்போ கூட வானதூதர்கள் என்ன பண்ணாங்க? உன்னதத்தில் தேவ மகிமை பாட்டு பண்ணாங்கல்ல, மரியாளின் துதி பாட்டுன்றது பாட்டு இருக்கு. அப்பயே என்னது பாடல்கள் பாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எங்கள் ஞானப்பாட்டில் ஒரு பாட்டு இருக்குது. இப்போயும் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா எல்லாருக்கும், அழுத்தும் கவலைகளாலே பலன் ஏதாகிலும் உண்டா, நான் நித்தம் சஞ்சலத்தினாலே தவிப்பது உதவுமா, விசாரத்தாலே எனக்கு தீங்கு அதிகரிக்கிறது. நான் ரொம்ப கவலைப்படுறதுனால, விசாரப்படுறதுனால எனக்கு தீங்கு தான் வருது, எனக்கு நன்மை எதுவும் இல்லை. அதனால் அழுத்தும் கவலை, அழுத்துற கவலை, ஐயோ இப்படி நடந்துருச்சே, இதனால் எனக்கு ஏதாவது பலன் இருக்கா? ஒன்றுமே இல்லை. நான் நித்தம் சஞ்சலத்தினால தவிப்பது உதவுமோ, விசாரத்தெல்லாம் எனக்கு உடம்பு தான் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்ம எபினேசரை பாட்டு, அன்றன்று காணும் என் தேவைகள் எல்லாம் உம்கரம்
நல்கியதை இதுக்கு எனக்கு சொல்கிறதுக்கு என்னது வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களோட பாட்டு புக்கில் நிறைய இந்த மாதிரி பாட்டு நிறைய பாட்டு இருக்குது. நம்ம தாய் போல தேற்றி ஒரு தாய் தேற்றுவது போல் அந்த பாட்டெலாம் கேட்டோம்னா நம்ம சோகமாக இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு கண்ணீரே வந்துடும். நம்மளை தேற்றுகிற ஒத்தர் அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இருக்குது. அது மாதிரி பாடல்கள் வந்து உள்ளத்தை தொடக்கூடிய பாடல்கள் நிறையா இருக்குது. இதில் வந்து 2வது வசனம் பார்த்திங்கன்னா, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவுங்கள். சுவிசேஷமாக என்ன சொல்லணும்? அவர் பிறந்தது, அவர் செஞ்ச உபதேசம், அவர் செஞ்ச அற்புதம், அவரோட பாடுகள், அவருடைய மரணம், அவர் உயிர்த்தெழுந்தது, இது எல்லாத்தையும் நம்ம மற்ற மக்களுக்கு சுவிசேஷமாக சொல்லணும். கர்த்தர் பெரியவர், 2வது அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர், வானமும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்தவர், அதனால தான் அவர் பெரியவர். மனிதனுக்கு சுவாசத்தை கொடுத்தது யார்? கர்த்தர் தான். முத மனுஷனுக்கு சுவாசத்தை, அண்ட சராசரத்தையும் படைத்த அவர் ஒருவர் தான் எல்லா தேவர்களும் பெரியவர். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, ஆனால் நம்முடைய தேவன் உண்மையுள்ள, நாம் ஆராதிக்கும் தேவன் உண்மையுள்ளவர். அவர் உருவமாக நமக்கு தெரியாட்டாலும் நம்முடைய பரிசுத்த தேவன் பரிசுத்த ஆவியாக நம்ம மத்தியில் உலாவி இப்படியே நடந்துட்டுருக்கார். இந்த பரிசுத்த ஆலயத்தில் தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார். நம்ம கர்த்தர் வந்து 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிற தேவன் இல்லை. அவருடைய கண்கள் எப்போதும் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, எந்த நேரமும் நம்ம மேலே என்ன செய்கிறாரு? நோக்கமாய் இருக்கிறார். 6வது வசனம் பாருங்கள். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு மட்டும்தான் என்ன செலுத்தணும்? மகிமை வல்லமையும் செலுத்த வேண்டும். அவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுங்கள். அவர் கொடுத்தது தான் நம்ம என்ன செய்யணும்? திருப்பி அவருக்கு கொடுக்குறோம். நம்மளுக்கு அவர் கொடுக்காம நம்மள்கிட்ட காசு வர்றதுக்கு வேலை இல்லை. அவர் கொடுத்ததை திரும்ப கொடுக்குறோம். அதை நம்ம மனமுவந்து கொடுக்கணும். ஏழை விதவை எத்தனை காசு போட்டா? 2 காசு தான் போட்டா. அவள் நிறையா பணம் வச்சுருந்தா அதுலேருந்து 2 போடல, இருந்ததை எடுத்து என்ன செஞ்சிட்டா? அப்படியே போட்டுட்டா. அதனால் கர்த்தருக்கு கொடுக்கும்போது மனமுவந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எல்லா சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் முன்னாடி இருக்கும், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். என்ன அலங்காரம்? ஆலயத்துக்கு வரோம், நல்லா குளித்து சுத்தமாக தான் வரோம், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். அப்போல்லாம் முந்தி காலத்துலலாம் நாங்களாம் சர்ச்சுக்கு கிளம்பும்போது சர்ச்சுக்கு போடுறதுக்குன்னே சில ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டோம்னா வீட்டில் அம்மா அடிப்பாங்க, இது சர்ச்சுக்கு போடுற ட்ரெஸ். அப்போ ஆலயத்துக்கு போகிறதுக்குன்றதுக்கு ஒரு நீட்டாக சுத்தமாக கடவுளை தொழுவதற்கு நம்ம சுத்தமாக போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பரிசுத்தம் எப்படி இருக்கணும்? நம்ம சிந்தனையில் பரிசுத்தம் இருக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது இன்றைக்கி நான் கேட்குற பாடல்கள், இன்றைக்கி நான் பாடுற பாடல், நான் கேட்குற வசனங்கள் என்னுடைய சிந்தையும் என்னுடைய மனதையும் ஒருநிலைப்படுத்துவதாக இருக்க வேண்டும்ன்ற அந்த சிந்தை, அந்த பரிசுத்தம் இருக்கணும். நம்மளோட நடையில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அப்படியே கம்பீரமாக ஆலயத்துக்கு வரும்போது பணிந்து குனிந்து கர்த்தரை சேவிக்க போகிறோம், நடுக்கத்தோடு வந்து என்ன செய்யணும்? கர்த்தரை சேவிக்க வேண்டும். நம்முடைய உடையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தையில் ஆலயத்துக்கு வந்து மற்றவங்களை பற்றி அனாவசியமாக பேசுகிறது, கசகசன்னு இங்கே பேசுகிறது அங்கே பேசுகிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையில் பரிசுத்தமாக. ஏன்னா கர்த்தர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை பார்த்துட்டே இருக்கார். அவர் எப்படி பரிசுத்தராக இருக்காரோ அதே போல் நானும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனால தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நடுங்குங்கள் அப்படின்னா இப்படி நடுங்கிறது இல்லை, மனசில் கர்த்தரை குறித்த ஆலயம், இது பரிசுத்தமான இடம் அப்படின்ற ஒரு பயம் நம்முடைய மனதில் இருக்கணும். அப்போ பரிசுத்த அலங்காரம்னா அப்போ அசுத்தமான அலங்காரம் ஏதோ இருக்குன்றதுனால தானே பரிசுத்த அலங்காரம்னு சொல்கிறாங்க. அசுத்தமான அலங்காரம் என்ன? நல்ல உடை அணியறதில்ல, ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு பயந்து வர்றதில்ல, இதெல்லாம் அசுத்தமான அலங்காரம். அப்போ ஆலயத்துக்கு வரும்போது காலையிலே நம்மளை தயார் பண்ணி நான் ஆலயத்துக்கு போகிறேன், என்னுடைய மனதை நான் ஒருநிலைப்படுத்தி ஆலயத்தில் சிஸ்டர் சொல்கிற வார்த்தைகளை நான் கேட்கணும், பிரதர் சொல்கிற வார்த்தை என் மனசில் போய் வேலை செய்யணும், கிரியை செய்யணும். இங்கே கேட்குறத இப்படி தட்டி விட்டுட்டு அந்த பக்கம் கேட்குற பாட்டை இங்கே தட்டி விட்டுட்டு போகிறது ஆலயம் அல்ல. அந்த நான் இன்றைக்கி நாங்கள் இங்கே கேட்ட வசனம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பயன்படுறதா இருக்கணும்.
அந்த மாதிரி வசனத்தை கேட்டு அதை நன்கும் சர்க்குணமான இருதயத்தில் காத்து, எங்கள் சர்ச்சில் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்ட வசனத்தை நன்கும் சர்க்குணமான இதயத்தில் காத்து கொள்ளுங்க. அப்படியே இதயத்தில் வச்சுக்கிங்க. என்ன வசனம் கேட்டிங்களோ அதை வச்சுக்கிங்க. இங்கே கேட்டு தட்டி விட்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆலயத்தில் கர்த்தர் உலாவுறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படும். நம்ம பரிசுத்தை குலைக்கிறத ஒரு 2-3 காரியம்: பெருமை, பொறாமை, எரிச்சல். இது 3 இருந்துச்சுன்னா நம்ம மனசில் பரிசுத்தமே என்ன செய்யாது, வராது. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். நிதானமாக நியாயம் தீர்ப்பார்னா இயேசுவோட வருகையை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ வானங்கள்லாம் மகிழுமா, பூமி பூரிப்பாகுமா, சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கும். வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்திங்கன்னா அவருடைய 2ஆம் வருகையை பற்றி எல்லாமே இருக்கும். அவர் வரும்போது நாடும் அதில் உள்ளவை களிக்கூறும். அவரால் படைக்கப்பட்ட காட்டு விருட்சங்கள் எல்லாம் சந்தோஷப்படும். அவர் எதெல்லாம் படைச்சாரோ அவர் வருகையின் போது அந்த விருட்சங்கள் எல்லாமே என்ன செய்யுமா, மகிழ்ந்து களிக்கூறும். காட்டு விருட்சங்கள் மகிழ்ந்து களி கூறும்போது நம்ம என்ன செய்யணும், மகிழ்ந்து களி கூற நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும். அவருடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை போய் பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் வருகையை கொடுத்து அவர் பூமியை நியாயம் தீர்க்க, பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அன்பான சபை மக்களே, கடவுளுடைய 2ஆம் வருகை சமீபமாக இருக்கிறபடியால் அவருடைய பார்வைக்கு நாம் உண்மையும் நேர்மையும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் வாழ்ந்து அந்த நியாய தீர்ப்பிலே நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.